ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாடியில் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கேங்க. என்னென்னா வீடியோ வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஒரு 2 நாளாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ சுத்தமாக போடல. லாங் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பின்னையோட 11 நாள் ஆகுது. லாங் வீடியோவும் போடுறதில்ல. வெயில் அடிக்குது. ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறேன். அதான் விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குல்ல. ஏன்னே காமிச்சிருக்கோங்க கிட்ட. அதாங்க லாங் வீடியோவும் போடுறதில்ல. ஏன்னா ரொம்ப 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 வேலை கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு வந்து எனக்கு வந்து குழந்த பிறந்தது வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து பாப்பா எடுத்தாங்க. அது ஒரு ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை இருந்து எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னன்னா என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சேன்னா எனக்கு உடம்பு முடியாது. அப்படி கஷ்டத்துலேயே தான் நான் இந்த 5 வருஷமாக நான் வெளிநாட்டு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன். நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இடையில கொஞ்சம் நாளாகவே வேலை ரெஸ்ட்டே இல்லை. வெளியே இருக்கிறேன்னா சவுண்டாக இருக்குது. சுத்தமாக ரெஸ்ட் இல்லை. உடம்பெல்லாம் வலிக்குது. அப்புறம் வந்து இந்த முதுகு வலி, எனக்கு இந்த முதுகு வலிலாம் அடிக்கடிக்கெலாம் வராது, எப்போயோ ஒருக்கா தான் வரும். ஏன்னா ரொம்ப வேலை கஷ்டமாக செஞ்சு அப்படி தான் வந்து முதுகு வலி வரும். இப்போ 2-3 நாளாக வேலை செய்யும் போதெல்லாம் எப்படியோ வேலை செஞ்சிடறேன். அப்படியே போய் ஆளுங்கிட்ட பேசிட்டு அப்படியே டைம் ஓடிடுது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அந்த முதுகு வலி வலிக்குது பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், என்னாலே முடியல. ஃபோன் வேறு பிடிக்கும். என்னாலே வந்து முடியல, அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. ஊருக்கு இன்றைக்கே போயிடலாமா அப்படின்லாம் தோணியிருக்கு நிஜமான. ஒரு சில டைம் நைட்டில் வந்து படுக்கிறது எத்தனை மணி தெரியுமா? 12 மணி, 1 மணி, 1:30 அந்த மாதிரி டைம் தான் தூங்குறேனே. காலையிலே எப்பயும் போல் சீக்கிரமாக வேறு ஏஞ்சிக்கிறேன். இன்றைக்கி மட்டும்தான் அங்கே பொறுமையாக ஏஞ்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து பசங்க யாரும் ஸ்கூல் போகலையா, நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு என்னன்னா எங்கள் ஓனர் கேட்டால் கூட கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். தூங்கி ஏஞ்சி தான் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு முடிச்சுட்டு வந்து வீடியோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் போய்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, அதுதான் அங்கே கிச்சனில் அங்கே வந்து பேசினா மேடம் வேணால் பேசுறது கேட்டு ஏஞ்சிக்குவாங்க சொல்லிட்டு நான் மாடி மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உடம்பு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, வீடியோ சரியாக போட முடியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து மெயினாக எதுக்காக எடுத்தேன்னா, இப்போது எனக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து ஃபாரினில் தானே இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலாம் பிரச்சனை ஆகின்னு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் இருக்கிற இடம் பரவாயில்ல, சேஃப்டியாக இருக்கீங்களா சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி, மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளே சில ஜீவன்கள் தேடுறாங்கடா அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நான் இப்போ ஓமானில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து சேஃப்டியாக இருங்க எல்லாருமே சொல்லிவிட்டு. அப்புறம் வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து லீவு விடல போல். ஆனால் எங்கள் ஓனர் வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டாங்க, யாருமே வந்து ஸ்கூல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலும் சரி, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க யாருமே எங்கேயுமே போல், வீட்டில் தாங்க இன்றைக்கி இருக்காங்க. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. அதனால் வந்து யாரையுமே வந்து அது எங்கள் பாப்பா வந்து ஏற்கனவே வந்து போலீஸாக இருந்தவர். அப்போ அவருக்கு என்ன தெரிஞ்சிட்டு என்னன்னு தெரியல, அவர் வந்து போலீஸ் தானே. அதனால் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. வீட்டில் தான் இருக்காங்க, யாருமே எங்கேயும் போகல. அதனால் எங்கே என்ன நடக்கும் எதுன்னு தெரியல. இப்போ வந்து குவைத்தில் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அந்த குண்டி வெடிப்பு வந்து நடந்துருக்குது. அது மாதிரி வந்து பக்கம் நடக்கும்போது இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன நடக்கும்னு தெரியல. என்ன நடந்தாலும் என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நான் இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. நான் வந்து குவைத்தில் இருந்தேன்ல, அப்போ குவைத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கொரோனா வந்த டைம், சரிங்களா? அந்த கொரோனா வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, என்னோடய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொரோனா வந்துடுச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. என்னென்னா நம்ம செத்தாக கூட பரவாயில்ல, கொரோனா வந்தால் நம்ம ஊரோடு போய் செத்துடணும், இங்கெல்லாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மன உடைச்சலுக்கு ஆனான். நிஜமாக சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டமாக பட்டேன். நான் ஐயோ நம்ம என்னடா அப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஊருக்கு போக முடியாது, எப்படி ஆகுறது, இது மாதிரி கொரோனா இதுவாகுதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை நம்ம தனியாக இருக்கிறோன்னு நினைக்கிறதா, அது மாதிரி அந்த மாதிரி அவ்வளோ மைண்டு எனக்கு போயிடுச்சு. அதே மனநிலைமையில் தான் நான் இப்போ இருக்கிறேனே. நான்
ஏன்னா எங்கே என்ன நடக்கும் எதுன்னு தெரியல. ஒருவேளை இங்கே அந்த மாதிரி குண்டு வெடிப்பெல்லாம் நடந்து நம்மளுக்கு யாராவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு வந்து செத்துருமான்லாம் பயம் இல்லைங்க. எல்லாம் பிறந்த மனுஷன் என்றைக்கா இருந்தாலும் சாவ தான் போகிறாங்க. ஆனால் அது வந்து நம்ம குடும்பத்தோடு இருக்கணும். இப்படி தனிமையாக அனாதை மாதிரி அதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல. இங்கே நாங்கள் வேலை செய்கிறோம்ல, இங்கே வேலை செய்கிறவங்க வீட்டில் தான் எங்கள் ஓனர் இன்னொருத்தவங்களோட வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வீட்டில் வேலை செய்கிறவங்க, சரிங்களா, அவங்க பொண்ணு வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு அக்கா ஸ்ரீலங்கா. அந்த அக்காவுக்கு வந்து உடம்பு முடியாமல் பிபி சுகர் எதுவும் அதிகமாகிட்டு அந்த அக்கா வந்து தூக்கத்தில் இறந்துட்டாங்க. ரம்ஜான் நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நாள் வந்து 6:30 மணிக்கு அந்த அக்கா இங்கே தான் வாரம் வருவாங்க. நல்லா பேசுவாங்க, தமிழ் பேச மாட்டாங்க, சிங்களம். அந்த அக்கா நல்லா வருவாங்க. அவ்வளோ ஒரு அமைதியான அக்கா. அவங்க வந்து தூக்கத்தில் வந்து தூங்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து சுகர் ஏதோ அதிகமாகிட்டு இறந்துட்டாங்க. அவங்க இறந்தது அவங்களோட உடம்பு இன்னி வரைக்கும் ஊருக்கே போகல. நாங்கள் கேட்டுதான் இருக்கிறோமே, இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போய்டும் சொல்கிறாங்க. அவங்க உடம்பு இன்னி வரைக்கும் ஊருக்கு போகல. அதுவே நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்மளுக்கு ஏன்னா ஒன்று ஆனால் கூட நம்ம உடம்பு எட்டு ஊரில் போய் சேர்க்க மாட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படி நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்லாதீங்க, சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயமாக இருக்குது. வெயில் வந்து எனக்கு மூஞ்சி முன்னாடி அடிக்குது, அதனால் கண்ணு மூடி பேசுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன எப்போ இது நடக்கும்னு தெரியல. கடவுளை வந்து வேண்டிக்கிறேன், யாருக்கும் இது ஆகக்கூடாது, எல்லோரும் இருக்கிற இடத்துல எல்லாருமே சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பயப்படாதீங்க. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கப்புறமா எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேன் நான். ஆனால் ஒன்றுங்க, எதுவோ நல்லதோ கெட்டதோ நம்ம குடும்பத்தோடு இருக்கணுங்க. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நானும் வேணும்னே வந்து காசுப்பட்டு அப்படிலாம் வந்து அந்த ஃபாரினுக்கு வரலைங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோங்கிறது நம்ம விவசாயம் தவிர எதுவும் தெரில. லாஸ் ஆகிடுச்சு, நம்ம எப்படியாச்சும் போய் கடத்தெல்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்தேன் நான். பணம் ஆசை பிடிச்சோ குடும்பத்தை விட்டுட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணத்தில் நான் வெளிநாட்டுக்கு வரல. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு வந்தேன். ஆனால் ஏன்டா வந்தேன்னு ஒரு நாள் நிஜமாக ஃபீல் பண்ணுறேன் நான். என்னோடய வாழ்க்கை வந்து என் வெளிநாட்டுக்கு வந்து தான் வந்து மாறிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதாவது கஷ்டம்னா வந்து ரொம்ப இது அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் கடன் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தேன். இந்த வெளிநாட்டு லைஃபுக்கு வந்து தான் என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வெளிநாட்டுக்கு வந்தது நல்ல விஷயமா தான் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது வேணாண்டா, நம்ம ஊர்லேயே கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு கூட நம்ம இருந்துகிட்ருக்கலாம், ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது. ரெண்டாவது உடம்புமே முடியல. நான் தாங்க அப்படி குண்டாக வெயிட்டாக அப்படி இருக்கிறேன், ஹைட்டாக இருக்கேன். ஆனால் ரொம்ப வீக்கு, ரொம்ப 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 வீக். மனசளவுலேயும் கடவுள் என்னை அப்படி படைச்சிட்டான். மனசளவுலையும் நான் ஒரு வீக்கு, உடம்பு அளவுலேயும் எனக்கு பிரச்சனை, வீக். எதனா ஒன்றுனா என்னால் தாங்கிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்பப்போ. அந்த மாதிரி தான் இப்போ வேலை அதிகமாக இருக்கிறதால உடம்பும் கொஞ்சம் முடியல. பத்தாதுக்கு இந்த குண்டு வெடிப்பு நினச்சி ஒரு பக்கம் பயம். இப்பயும் சொல்கிறேன், உயிர் போயிடுமோன்ற பயம் எனக்கெலாம் இல்லை. உயிரே போனாலும் நம்ம வீட்டோடு இருக்கணும்டா, இப்படி தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எது நடக்கக்கூடாதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய்ட்டு வேலை செய்கிறேன். பாய். கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி.